தமிழர்களுக்கு சுயாட்சி முறைமையில் தேர்வு, அறகலைய குழு அறிவிப்பு. மஹிந்த கட்சிக்குள்ள தீவிரமடையும் மோதல், வெளியேறி செல்லும் சிரேஷ்ட அரசியல்வாதிகள். குறைந்த வட்டி விகிதத்தில் கடன், ரணில் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையை வந்தடைந்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர். யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரிக்கு நிரந்தர பீடாதிபதியை நியமிக்க வேண்டும், கஜேந்திரன் எம்பி வலியுறுத்து. தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பளம் ஜீவன் முன்வைத்துள்ள கோரிக்கை. ரணிலின் உயர் நீதிமன்ற விமர்சனத்தில் சூழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறார் சுமந்திரன். வேகமாக பரவும் கொடிய பாக்டீரியா, இலங்கையில் முடங்குமா விமான சேவைகள், வலுப்படுத்தப்படும் பரிசோதனை நடவடிக்கை. மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள கோரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு அறகலைய போராட்ட குழுவினர் மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் மாணவ செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கி மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறகலைய செயற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்கு இடையிலான முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே, முன்னணி சோசலிச கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சட்டத்தரணி நுவான் போபகே, ஊடகவியலாளர் தரிந்து உடுபகெதர மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த புதிய அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பிப்பது குறித்து நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ள வசந்த முதலிகே, அறகலைய போராட்டம் கடந்த காலத்தில் அமைப்பு முறை மாற்றத்தை கோரியே முன்னெடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள அவர், தற்போதைய ஜனாதிபதி தற்போதைய முறைமைக்கு மேலும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்திரத்தன்மை இன்னமும் ஏற்பட்டவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள வசந்த முதலிகே, நாளாந்த வாழ்க்கையில் மக்கள் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் எதிர்காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பினை அறிமுகப்படுத்தும் நோக்குடன் புதிய அரசியல் இயக்கத்தினை உருவாக்கியுள்ளதாக வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் இனப்பிரச்சினைக்கு சுயாட்சி முறைமையில் தீர்வை வலியுறுத்துவோம் என ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியில் வடகிழக்கு மக்கள் போராட்ட ஒத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாக நான் எனது ஆதரவை அவர்களுக்கு தெரிவித்துள்ளேன். அதற்கான காரணம், மிக நீண்ட காலமாக 75 வருடத்திற்கு மேலாக தமிழர்கள் தங்களுக்குரிய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வும் தங்களுக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு தீர்வு திட்டமும் தொடர்பாக சிங்கள பேரினவாத அரசுகளோடு பேசி போராடி உயிர்களை விட்டு இறுதியாக ஒரு மாபெரும் விரக்தி மனநிலை அடைந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வழியாக, மிக முக்கியமான வழியாக, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சிங்கள தலைவர்களை அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த தேர்தலையும் புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் இருந்தது. ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கைகள் எதுவும் முன்னிலைப்படுத்தப்படாமல் வெறுமனே மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் ஒரு மூன்றாம் தர இனமாக வடகிழக்கு மக்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற அதே சிந்தனையோடு பலர் தங்களுடைய அரசியல் விஞ்ஞாபனங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறுமுனையிலே வழக்கம் போல் சிங்கள தலைவர்கள் தென்னிலங்கையில் ஒன்று கூறிவிட்டு வடகிழக்கில் வந்து அதிகார பரவலாக்கல் தொடர்பான நாடகங்களை ஆடுவது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணிக்கான களத்தை உருவாக்கும் பொழுது என்னுடைய சிங்கள நண்பர்களுக்கு மிக தெளிவாக கூறிய விடயம், முன்னர் செய்தது போல், ஏனைய தலைவர்கள் செய்வது போல் நாம் எமது மக்களை ஏமாற்ற முடியாது. நாம் எமது விடயங்களை தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனங்களில் கூறுவதோடு மட்டுமல்லாமல் சிங்கள மக்களுக்கு அரசியல் அதிகார பரவலாக்கம் தொடர்பாக மிக தெளிவான விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் சுயாட்சியுடன் கூடிய தன்னாட்சி அதிகாரம் மிக்க அலகுகளை, சுய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தும் அலகுகளை உருவாக்குவதற்கான
அடிப்படை வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஒற்றையாட்சி முறை முற்றாக நீக்கப்பட்டு இந்த நாட்டில் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் அரசியல் அதிகாரம் ஒன்றை பெறும் வகையில் பாராளுமன்றத்திற்கு சமமான அதிகாரமுடைய சபைகள் உருவாக்கப்பட்டு பௌத்த சிங்கள பேரினவாதத்தால் உருவாக்கப்படும் பாராளுமன்றத்தால் அவர்களை நசுக்க முடியாது என்கின்ற அடிப்படையில், அவர்கள் சார்பாக முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அதிகாரங்கள் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி ஒரு மொழிக்கான முன்னுரிமை, மற்ற மொழிகளை புறக்கணித்தல் போன்ற விடயங்களுக்கான சரியான திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் அமைப்பிலே கூறப்பட்டுள்ள ஒரு மதத்திற்கான முன்னுரிமை என்பது முற்றாக நீக்கப்பட்டு அனைத்து மதங்களுக்குமான சம உரிமையும், மதங்கள் அரசியல் தலையீடு செய்யக்கூடாது என்ற இன்னும் ஒரு விடயமும் நாங்கள் முழுமையாக முன்வைத்துள்ளோம். அது மட்டுமன்றி யுத்தத்தால் ஏற்பட்ட விளைவுகளான காணாமலாக்கப்பட்டோர், யுத்த குற்றங்கள், யுத்தத்தால் உயிரிழந்தவர்கள், அவர்களுக்கான பொறுப்புக்கூறல், ஏற்கனவே விட்ட பிழைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்வை முன்வைத்தல், அந்த தீர்வை தொடர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு செல்றல் போன்ற விடயங்கள் மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு எழுத்து வடிவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் நாங்கள் ஒரு மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த மிக முக்கியமான விடயங்களுக்கு மிக மிக காத்திரமான பதில்கள், நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சில முக்கியமான அணிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றது. எனவே ஒரு வடகிழக்கு தமிழர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியின் மேல் நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன். ஏற்கனவே பலதரப்பட்ட ஏமாற்றங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நான் மிக நீண்ட காலம் இவர்களோடு வேலை செய்கின்றேன். எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் நன்கு அறிவார்கள். எனவே சரியான பாதையில் தமிழர்களை ஏமாற்றாமல் இவர்கள் பயணிப்பார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த நாடு முன்னேற சரியான ஒரு அதிகார பரவலாக்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அதிகார பரவலாக்கள் இன்னும் பலரோடு நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக வடகிழக்கு தமிழர்களோடும் நீண்ட உரையாடல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த அணி தொடர்ந்து முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமன்றி காத்திரமான பணிகளை மக்களுக்கு தொடர்ச்சியாக ஆற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் மீண்டும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. முதலில் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சவுடன் மாத்திரம் கலந்துரையாடல் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் துமிந்த திசாநாயக்க, நிமல் சிறிபால டி சில்வா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு குழுவும் மாற்று குழுக்களும் இணைந்துள்ளனர். பொதுஜன பெரமுனவுடன் எந்தவிதமான கூட்டணியை மேற்கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழுக்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பசில் ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் ஜனாதிபதியுடன் பயணம் ஒன்று இல்லை எனவும் பொதுஜன பெரமுன கொள்கைகளுக்கு எதிரான குழு ஒன்றுடன் அவர் இருப்பதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாமலின் ஆட்சேபனை ஒருபுறம் வைத்துவிட்டு அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதிக்கு உதவும் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டால் மனமுறிவுகள் மாத்திரமே ஏற்படும் என பசிலுடன் விவாதத்துக்கு வந்த வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மாற்றுக் குழுக்களை ஜனாதிபதி தெரிவு செய்ய வேண்டும் என மாற்றுக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவுவதைப் போன்று கடன் விடயத்திலும் சீனா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீன தலைநகர் பீஜிங்கில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது பேச்சாளர் சீனாவின் நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா உதவிகளை வழங்கி வருகிறது. அத்துடன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிக்க தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற சீனா தயாராகவே உள்ளது என லின்ஜியான் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு குறைந்த வட்டி விகிதங்களில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். முதன்முறையாக இலங்கையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள சர்வதேச கைத்தொழில் கண்காட்சியை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும்.
கடந்த காலத்தில் நமது நாடு பங்குரோத்தடைந்த நாடாக மாறியிருந்தது. ஆனால் அடுத்த சில வாரங்களில் நாம் பங்குரோத்தடைந்த நாடு என்ற அவப்பெயரிலிருந்து முற்றிலும் விடுபடுவோம். இது தொடர்பான ஒப்பந்தமும் அடுத்த சில வாரங்களில் எட்டப்பட உள்ளது. இதன் மூலம் தனியார் கடனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது எளிதாகிறது. எனவே இந்த பணியை 2 ஆண்டுகளில் மேற்கொள்வோம். ஆனால் இதில் மட்டும் திருப்தி அடைய முடியாது. இந்த கடனை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பல வருடங்களுக்கு முன்னர் பெற்ற கடனை மீள செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு 2042 வரை கால அவகாசம் கிடைக்கும் என நம்புகின்றேன். இதேவேளை நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு செயற்பாடுகளின் போதும் சிலர் நீதிமன்றத்தை நாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. தேசிய கொள்கையினூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளார். இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் அதன்படி பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கு தனித்தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் இந்த விஜயத்தின் போது இலங்கையில் இந்திய முதலீடுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கவனம் செலுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரிக்கு உடனடியாக நிரந்தர பீடாதிபதி ஒருவரை நியமிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண கல்வியற் கல்லூரியில் மாணவர்களை மிக மோசமான உளவியல் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கு கல்வி பயிலும் ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் அவர்களின் பெற்றோர்களின் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான பீடாதிபதி நியமிக்கப்படாத நிலையில் பதில் பீடாதிபதியின் தலைமையில் அது இயங்குகின்றது. ஏன் கல்வியற் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான பீடாதிபதி நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே அந்த மாணவர்களின் பிரச்சினைகளை ஆராய்வதற்கு அவசரமாக குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் உடனடியாக ஒரு நிரந்தர பீடாதிபதி ஒருவரை அந்த கல்வியற் கல்லூரிக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என அரசாங்கம் அறிவித்துள்ள போதும் தோட்ட கம்பெனிகள் இதுவரை அதனை வழங்க மறுத்து வருகின்றன. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்றில்லாமல் அனைவரும் இணைந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும். 1700 ரூபாய் சம்பளம் என்பது எந்த வகையிலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமானது என நான் கூறவில்லை. என்றாலும் அதையாவது பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தற்போது வழங்கப்படும் 1000 ரூபாய் சம்பளம் 2020ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. இது சுமார் $7 ஆகும். அந்த சம்பளமே இன்றும் வழங்கப்படுவது என்பது எந்தளவு அநீதியாகும். அதேவேளை அண்மையில் தோட்டம் ஒன்றில் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியில் தொழிலாளர்களின் சார்பாக நான் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் சில ஊடகங்கள் அந்த செய்தியை திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளன. அந்த தவறு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொழிலாளர்களை கைது செய்யும் அதிகாரம் போலீசாருக்கு கிடையாது. அந்த வகையில் தோட்ட முகாமைத்துவம் பாரிய அநீதி இழைத்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். தேர்தலை ஒத்திவைத்து பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஜனாதிபதி முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாமை எதிர்காலத்தில் ஆபத்தானதாக மாறலாம் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டம் நிறைவேற்றப்படும் போது நீதிமன்ற அறிவிப்புகளையும் தாண்டி எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது முறையாக பால்நிலை சமத்துவம் தொடர்பான சட்ட மூலம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்ற தேவையில்லை என கூறியுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களாக அதிகரிக்க முயற்சிக்கின்றார். இதனை செய்வதென்றால் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அதனை செய்யாது 3/2 பெரும்பான்மையுடன் மட்டும் அதனை நிறைவேற்ற முயற்சிக்கலாம். எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்து நிறைவேற்றவே திட்டமிடுகிறார். இதுவே பாலியல் சமத்துவம் தொடர்பான சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்காமைக்கு காரணமாக உள்ளது. இது ஆபத்தான முன்னுதாரணம். இது தொடர்பில் மிகவும் கவனமாக சபாநாயகர் உள்ளிட்ட நாங்கள் இருக்க வேண்டும். பாராளுமன்றம் அரசியலமைப்புக்கு அமையவே செயற்பட வேண்டும். நீதிமன்றம் வியாக்கியானத்துக்கு அமையவே நடந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் ஜனாதிபதியின் கருத்து பிற்காலத்தில் ஆபத்தானதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்.
ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமை பேரவையின் 56வது அமர்வில் இலங்கை தொடர்பான இணைத்தலைமை நாடுகளின் அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கனடா, மலாவி, மோண்டனெகுரா, வடக்கு மெசடோனியா, ஐக்கிய இராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளினால் இந்த அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் தாம் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டுமென விசேடமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலால் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் அனைத்து சமூகங்கள் மீதான அதன் தாக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகளை செயற்படுத்த வேண்டுமென கோரப்பட்டுள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உட்பட இலங்கையினால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எந்தவொரு புதிய சட்டமும் அனைவரது கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது உட்பட அதன் மனித உரிமை கடமைகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து காணிகள் விடுவிக்கப்படுவது வரவேற்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி அபகரிப்பு தொடர்பான பதற்றங்கள், தன்னிச்சையான கைதுகள், ஒழுங்கற்ற தேடுதல்கள் மற்றும் தடுப்பு காவலின் போது மோசமான முறையில் நடத்தப்படுதல் போன்ற நிலைமைகள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணியம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலை சாந்தி கிரிகை நடைபெற்றதுடன் இன்று அதிகாலை பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து தேர் திருவிழா இடம்பெற்றது. 15 நாட்களுடன் ஆரம்பமான மகோத்சவ திருவிழாக்கள் இன்று தேர் திருவிழா நடைபெற்று நாளை வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோத்சவ விழாக்கள் நிறைவு செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி இம்முறை யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இடையில் விசேட பேருந்து சேவைகளும் குறிகட்டுவான் நயினாதீவு இடையில் விசேட படகு சேவைகளும் இடம்பெறுகின்றது. அத்துடன் அமுத சுரபி அன்னதான மடத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் இடம்பெறுவதுடன் ஆலய சூழல்களில் பக்தர்களின் நலன் கருதி ஆம்புலன்ஸ், செஞ்சிலுவை சங்கம், மக்கள் நலன்புரி சங்கம் உள்ளிட்டவற்றின் தொண்டர்களும் சேவைகளில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அன்றைய நிர்வாகத்தினர் தவறான நபர்களுக்கு செவி சாய்த்ததன் காரணமாகவே நாட்டில் கோவிட் தொற்று அனர்த்தமாக பரவியதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய சமில் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பரவி வரும் உடலை அரிக்கும் கொடிய பாக்டீரியாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகளான விமான நிலையம் மற்றும் துறைமுக நுழைவாயில்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஆபத்தில் உள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்கள் தொடர்பில் அதிக அக்கறை காட்டுமாறும், சில அறிகுறிகள் உள்ளவர்களை பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சிடம் விசேட கோரிக்கையை விடுத்துள்ளது. எக்காரணம் கொண்டும் இந்த பாக்டீரியா இலங்கைக்கு வருமாயின் அரசாங்கம் நிபந்தனையின்றி சுகாதாரத்துறைக்கு தேவையான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும், மருந்துகள் தேவைப்படின் அவசர கொள்வனவு முறையை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபான விற்பனை நிலைய உரிமம் வழங்குவதனை நிறுத்துமாறு மல்பத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுபான விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான உரிமத்தை வழங்குவதனால் சமூக சீரழிவுகள் ஏற்படக்கூடும் என தெரிவித்துள்ளனர். இதனால் சமூக கிளர்ச்சிகள் ஏற்படுவதற்கு முன்னதாக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமம் வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மல்பத்து பீடாதிபதி திப்பட்டுவாவே சித்தார்த்த சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதி பரகுட ஞானரத்ன தேரர் ஆகியோரின் கையொப்பங்களுடன் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடுகின்ற ரீதியில் எதிர்நோக்கியுள்ள பாரியளவான சமூக சீரழிவு நிலைமையாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் என்பனவற்றுக்கு அடிமையாவதனை குறிப்பிட முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் சுயநலவாத பொருளாதாரம் மற்றும் அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கம் மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை வழங்குவதனை மகாநாயக்க தேரர்கள் என்ற ரீதியில் எந்த வகையிலும் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர்.